ஹலோ ஆல், ஆப்பிள் கரண்டா செல் பண்ற ஐபோன்ஸ் பாத்தீங்கன்னா ஐபோன் 16, ஐபோன் 16 பிளஸ், ஐபோன் 17, ஐபோன் ஏர், ஐபோன் 17 ப்ரோ அண்ட் ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸ். இதுல இருக்க எல்லா ஐபோன்ஸுமே நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்திருக்கேன் எக்ஸப்ட் ஐபோன் ஏர். ஸோ இந்த ஐபோன்ஸோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இதோட லோவஸ்ட் பிரைஸ் மார்க்கெட்ல என்ன அவைலபிளா இருந்தது, நீங்க எந்த பிரைஸ்க்கு வாங்கலாம், ஒரு ஐபோன் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா, கன்ஃபியூஸ்டா இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கிளியர் பண்ணும் எந்த ஐபோன் வாங்குறது அப்படின்றத. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ நான் ஏன் இந்த ஐபோன்ஸ் மட்டும் சூஸ் பண்ணனா, மற்ற ஐபோன்ஸ்லாம் ஆப்பிள் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. டிஸ்கண்டினியூ அப்படின்னா apple.com/in இல்லனா ஆப்பிள் அஃபிஷியல் ஸ்டோர் இல்லனா செல்லர்ஸ் எங்கேயுமே வந்து இந்த ஐபோன்ஸ் தவிர வேற ஐபோன்ஸ் வந்து விற்க மாட்டாங்க. அமேசான் அண்ட் பிளிப்கார்ட்ல பாத்தீங்கன்னா பழைய நான் ப்ரோ சீரிஸ் லைக் 15, 14லாம் அவைலபிளா இருக்கும். அதை வந்து நீங்க கிராப் பண்ணிக்கலாம். இது இல்லாம பாத்தீங்கன்னா 15 ப்ரோ அண்ட் 16 ப்ரோலாம் லிமிடெட் குவான்டிட்டிஸ்ல அமேசான்ல இருக்கும். இப்போ சர்ச் பண்ணா அவுட் ஆஃப் ஸ்டாக் அப்படின்னு தான் காமிக்கும். அதனால அதை பத்தி நம்ம பேசல. ஸ்டார்டிங் மாடலா நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா ஐபோன் 15ல இருந்து ஆரம்பிக்கலாம். இது வந்து ஆப்பிள் செல் பண்ணல, பட் அமேசான் ஆர் பிளிப்கார்ட்ல நம்மளால வாங்க முடியும். ஐபோன் 15ஓட ப்ரோஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட டிஸ்பிளேல உங்களுக்கு டைனமிக் நாட்ச் வந்துருச்சு அண்ட் டிஸ்பிளே பிரைட்னஸ் 2000 நிட்ஸ் இருக்கு. லேட்டஸ்ட் ஐபோன் 17 சீரிஸ்லாம் பாத்தீங்கன்னா 3000 நிட்ஸ் தான், பட் 2000 நிட்ஸே வந்து போதுமானது. லாஸ்ட் இயர் செப்டம்பர் 2025 சேல்ல வந்து அரௌண்ட் 43,000க்கு அமேசான்ல இருந்து இதை வித்துருந்தாங்க. ஸோ அந்த ப்ரைஸ்க்குலாம் உங்களால் வாங்க முடிஞ்சா இது வந்து வேற லெவல். ஐபோன் ஒரு என்ட்ரி லெவலில் ஒரு ஐபோன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, சீப்பாக வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஐபோன் 16e போகாம ஐபோன் 15 வாங்குறதா நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஐபோன் 16e இந்த லிஸ்ட்லேயே நான் சொல்லலை. அதுக்கு காரணம் எனக்கு வந்து அந்த ஃபோன் வந்து பெருசாக பிடிக்கல. அது வந்து ஒரு 13 அந்த மாதிரி மாடல். அதை வந்து இப்போ 2025ல வாங்குறது வந்து வேணாம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ மினிமம் டைனமிக் ஐலாண்ட் இருக்க மாதிரி வாங்கணும் அப்படின்னா 15 தான் ஸ்டார்டிங். ஒரு என்ட்ரி லெவல் ஐபோனா இந்த ஐபோன் 15 வந்து நீங்க சூஸ் பண்ணலாம். ஸோ கான்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து பேட்டரி iOS 26ல கொஞ்சம் கம்மியாக தான் நிற்கும் அண்ட் பிரைசிங் வந்து கொஞ்சம் ஃபிளக்சுவேட் ஆகினே இருக்கும். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 55-60K தான் கிடைக்கும் அப்படின்னா இந்த ஐபோன் வந்து விட்டுறலாம். பேட்டரி வந்து எனக்கு பிரச்சனை இல்லை, நான் அடிக்கடி சார்ஜ் போட்டுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஐபோன் 15 சீரிஸ் போகலாம். அண்ட் ஒரு என்ட்ரி மாடல்ல வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் போகலாம். பட் பிரைஸ் மட்டும் அரௌண்ட் 50K வாங்குறது தான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா ஐபோன் 16 லாஸ்ட் இயர் பிளிப்கார்ட் சேல்ல உங்களுக்கு செப்டம்பர் மாதம் 50க்கு கிடைச்சது. அதனால தான் சொல்றேன். பிரைஸ் மட்டும் கொஞ்சம் ரொம்ப 50 கீழே இருந்தால் மட்டும் இதை வாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐபோன் 16 அண்ட் 16 பிளஸ். 16ம் 16 பிளஸும் ஒரே ஃபோன் தான். 16 விட 16 பிளஸ் பெரிய ஸ்க்ரீன், பெரிய பேட்டரி. சிலர் வந்து கொஞ்சம் பெரிய ஃபோன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த 16 பிளஸ் வந்து யூஸ் ஆகும். அண்ட் ஒரு ஓல் டே பேட்டரி வேணும்னா 16 பிளஸ் வாங்கணும். இல்லை ஒரு நார்மல் பேட்டரி யூசேஜ் தான் பண்ணுவேன் அப்படின்னா 16 வாங்கலாம். ஓகே, 16 பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் சேல்ல வந்து அரௌண்ட் 48,000க்கு கிடச்சிது. கேஷ்பேக்லாம் போக நார்மலாக 50 to 52K வந்து கிடச்சிது. ஸோ 52Kக்கு நீங்கள் வாங்க முடிஞ்சா இது வந்து ஒரு வேற லெவல் டீல்னே சொல்லுவேன். ஏன்னா இதில் வந்து ஏஐ கொடுத்துட்டாங்க. பெருசாக ஏஐ அப்படின்றது ஆப்பிளில் இன்னும் ரிலீஸ் ஆகலை. சும்மா நார்மலாக இந்த ரைட்டிங் டூல்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்குது. பட் ஸ்டில் நீங்கள் வந்து இந்த ஏஐ வச்சிருக்கணும், 8GB RAM வேணும் அப்படின்னா நினச்சிங்கன்னா இதை வந்து வாங்க. பேட்டரி வந்து ஓரளவு டீசெண்டாக நிற்கும். 15 அளவு மோசமாக இருக்காது. iOS 26ல ஸ்டில் ஒரு 1 டே வந்து நார்மல் யூசேஜுக்கு வரும். டிசைன் எக்ஸாக்ட்லி சேம் as 17.1 இன்ச் தான் டிஸ்பிளே. பட் 17ல 6.3 இன்ச் டிசைன் வந்து ஆல்மோஸ்ட் பின்னாடில இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரே ஃபோன் யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ பிளாக் கலர்லாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் தெரியும். உங்களால் டிஃபரன்ஸே கண்டுபிடிக்க முடியாது அன்லஸ் நம்ம அதை யூஸ் பண்ற வரைக்கும். நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட பிரைசிங் தான் சொல்லுவேன். ஏன்னா ஆப்பிள் அஃபிஷியலாக இதை பார்த்தீங்கன்னா 70,000 rupees செல் பண்றாங்க. அந்த பிரைஸ்க்குலாம் தயவுசெய்து வாங்கிடாதீங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் பிளிப்கார்ட் செல்ல 52,000 கிடச்சிது. எனிதிங் பிலோ 60,000க்கு இந்த ஐபோன் உங்களால் வாங்க முடிஞ்சா சூப்பர். பட் நார்மலாக நீங்கள் ஒரு ஸ்டோர் போய் வாங்குறீங்கன்னா 70,000 தான் வாங்க முடியும். அதுவும் 128GB தான். இன்னொரு 256GBக்கு நீங்கள் அப்கிரேட் பண்ணணும்னா இன்னொரு 10,000 கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் 10,000 கொடுத்தாலும் உங்களுக்கு 16 பிளஸ் தான் கிடைக்கும். இதோட 256GB அஃபிஷியலாக கிடைக்காது. ஆன்லைனில் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் ஓல்ட் ஸ்டாக்ஸ் இருக்கலாம். பட் நீங்கள் 80,000 கொடுத்து 16 வாங்குறதுக்கு நீங்கள் 17 போயிடலாம். அதுக்காக தான் நான் வந்து இதை கான்ல பிரைசிங்கை மெயினாக சொல்கிறேன். அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 120Hz டிஸ்பிளே இல்லை. அது வந்து ரொம்பவே கடுப்பாக இருக்கும் நீங்கள் ஒரு 120Hz ஃபோன்லேருந்து வரீங்க அப்படின்னா. ஸோ ஒரு 15 ப்ரோலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, 14 ப்ரோ யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுலேருந்து இதை அப்கிரேட் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஏன்னா அந்த 120Hz வந்து கண்டிப்பாக தெரியும். இந்த ஐபோன் வாங்குறவங்க இந்த பட்ஜெட்ல வந்து ஸ்டிக் பண்ணுங்க. ஒரு 55K 60Kக்குள்ள வாங்க ட்ரை பண்ணுங்க. 128GBனா அப்படி இல்லை பிளஸ் மாடல்ஸ் தான் வேணும் அப்படின்னா இதுதான் ஒரே ஆப்ஷன். ஏன்னா வந்து 17 பிளஸ் அப்படின்னு ஒரு மாடலே இல்லை. பெரிய மாடல் வேணும், நிறைய சார்ஜ் நிற்கணும், பெரிய ஸ்க்ரீன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக 256GB 16 பிளஸ் வந்து போகலாம். அது வந்து 80,000 rupees. பட் நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் சைஸ் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா 17 போய்கிறது தான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஓகே, நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா 17 பற்றி பேசலாம். ஸோ 17ஓட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே 120Hz டிஸ்பிளே கிடச்சிரும். ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்கு. அண்ட் செகண்ட் ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு 3000 நிட்ஸ் பிரைட்னஸ் கிடைக்குது. அதிகமாக அவுட்டோர்ஸில் யூஸ் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். தேர்ட் பார்த்தீங்கன்னா கேமரா 2 48 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்பவே சூப்பராக எடுக்குது. மூணாவதா கேமரா இல்லை, அது ஒன்று தான் ஒரே ஒரு நெகட்டிவ்ஸ். பட் மற்றபடி iPhone 17 இந்த இயரில் லான்ச் பண்ண ஃபோன்ல தி பெஸ்ட் ஐஃபோனாக இருக்கு. எல்லாமே ப்ரோ சீரிஸ்க்கு ஈக்குவலாக இருக்கு, ஒரு சின்ன சின்ன சாக்ரிஃபைசஸோட. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஒரு ரிவ்யூ வந்து போட்டிருக்கோம், 17ஓட ரிவ்யூ. அதை வந்து செக் பண்ணி பாருங்க. அலுமினியம் பில்ட் அப்படின்றதுனால கொஞ்சம் வியர் அண்ட் டேர் வந்து சீக்கிரமாக நடக்குது. டிஸ்பிளேல ஸ்கிராச்சஸ் எதுவுமே இல்லை, இதை வந்து நான் பாசிட்டிவ்னு சொல்லலாம். பட் நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கிற அலுமினியம்லாம் சிப் ஆகுது, பார்த்து யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. எப்பவுமே கேஸ் போட்டுருக்க மாதிரி இருக்குது, ஒரு சின்ன ஹைட்லேருந்து போட்டாலே ஸ்கிராச்சஸ் வருது. ஸோ டோட்டலி பார்த்தீங்கன்னா iPhone 17 தான் தி பெஸ்ட் ஐஃபோன் டு கோ அண்ட் வேல்யூ ஃபார் மணி ஐஃபோன். அதை வந்து இப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 8GB RAM கிடைக்கும் அண்ட் AI ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா உங்களுக்கு 18 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க அண்ட் இது வந்து ப்ரோ சீரிஸ்க்கு ஈக்குவலான கேமரா. ஸோ நீங்கள் ஒரு ஐஃபோன் வாங்கணும், ஒரு நார்மல் பட்ஜெட்டில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக 17 வந்து சூஸ் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா 17 Pro அண்ட் 17 Pro Max. 17 Pro என்ன ஃபோனோ அதே ஃபோன் தான் 17 Pro Max. இதை விட கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீன் அண்ட் பெரிய பேட்டரி. நார்மலாக உங்களுக்கு பெரிய பேட்டரி அண்ட் பெரிய ஸ்க்ரீன் வாங்கினா 16+ தான் ஒரே ஆப்ஷன். பட்ஜெட் இருக்குது அப்படின்னா 17 Pro Max கூட நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். நம்ம ஊர் பிரைசிங் படி பார்த்தீங்கன்னா 1,35,000 வந்து விற்கிறாங்க இந்த 17 Pro அண்ட் 17 Pro Max பார்த்தீங்கன்னா 1,50,000 விற்கிறாங்க. கேஷ்பேக் அரௌண்ட் 4,000 தான் கிடைக்கும். 17 Proவோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த டிசைன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, ப்ரீமியமாக ஃபீல் ஆகுது. அண்ட் டிஸ்பிளே வந்து என்னதான் 17ல 120Hz டிஸ்பிளே கொடுத்துருந்தாலும் இந்த iPhone 17 Pro யூஸ் பண்ணும்போது இன்னமும் ஸ்மூத்தாக இருக்குது, லேகே இல்லை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதோட கேமரா தான் ப்ரொஃபஷனல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஏன்னா 120 FPS கூட நீங்கள் வீடியோ எடுக்க முடியும், 4K வீடியோ. அந்த மாதிரி உங்களுக்கு ப்ரொஃபஷனல் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து iPhone 17 Pro ஆர் Pro Max வந்து சூஸ் பண்ணுங்கள். ஒரு லோ லைட்லையும் சரி, ஒரு நார்மல் 4K ஸ்லோ மோஷன் பண்ணணும் அப்படின்னா ஒரு 120 FPSல எடுத்து நீங்கள் ஸ்லோமோ பண்ணிக்கலாம். அண்ட் வீடியோ எடிட்டிங் பண்ணுறீங்கன்னா ஸ்டக் ஆகாமல் சூப்பராக இருக்குது. ஒரு இன்டென்ஸ் டாஸ்க் தான் பண்ண போகிறேன், ஹெவியாக கேம் விளையாட போகிறேன், எனக்கு காசு பற்றி பிரச்சனை இல்லை அப்படின்னும் போது இதை 1,35,000 கொடுத்து கண்டிப்பாக வாங்கலாம். மூணாவது ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி வேற லெவலில் இருக்குது. 17 Pro நான் வந்து eSIM வேரியன்ட் தான் வச்சுருக்கேன், அதனால நல்லா நிற்குதான்னு தெரில. பட் பேட்டரி வந்து வேற லெவலில் நிற்குது. காலையில் சார்ஜ் போட்டால் கண்டிப்பாக ஒரு ஃபுல் டே வருது. நைட்டு 12 o'clock போல் ஒரு 20% தான் வந்து ரிமைனிங் இருக்குது. பட் இந்த மாதிரி வந்து 17 வந்து நிற்கல. பேட்டரி வந்து வேற லெவலில் நிற்குது 17 Proவில். 17 Pro எப்படி நிற்குன்னா 17 Pro Max இன்னமும் நல்லா தான் நிற்கும். கான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் தான் சொல்லுவேன். வெயிட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ 17லேருந்து இங்கே மாறுறீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்குது. பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்க்ராச் ஆகுது. ஸோ கேஸ் போட்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணும். ஓகே, 17 Pro Max ப்ரோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகர் ஸ்க்ரீன் அண்ட் ரெண்டாவது ப்ரோ வந்து பிகர் பேட்டரி. கண்டிப்பாக ஒரு நாளில் உங்களால் காலியாக பண்ண முடியாது நீங்கள் கேம் விளையாடலனா. 17 Pro Maxோட கான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்கெட்டில் வச்சா கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். 17 Proவே இவ்வளோ ஹெவியாக இருக்கனால 17 Pro Max நான் இன்னும் ஹெவியாக ஃபீல் பண்ணுறேன். ஓகே, இது ரெண்டுத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ராடில் வாங்கினீங்கன்னா கம்மியாக இருக்கும். நான் வந்து இந்தியாவில் இந்த ப்ரைஸ் கொடுத்து வாங்குறது வந்து ரெக்கமெண்ட் பண்ணல. காசு இருக்குது, எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னா மட்டும் இந்த 17 Pro அண்ட் 17 Pro Max வந்து பை பண்ணுங்க. 1,35,000 அண்ட் 1,50,000 ரொம்ப 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 பெரிய அமௌண்ட். ஸோ ஃபாரின்ல நீங்கள் போறீங்க அப்படின்னா இதை வாங்கி ட்ரை பண்ணலாம். பட் இந்தியாவில் இப்போதைக்கு வாங்க வேணாம் அப்படின்றது தான் என்னோட இது. காசு இருக்குது அப்படின்னா பிரச்சனையே இல்லை. ஃபைனலாக எந்த ஐஃபோன் நீங்கள் வாங்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் சொல்லிட்டேன். உங்களுக்கு எது தேவை அப்படின்றத பற்றி தான் யோசிக்கணும். இப்போ iPhone 15லையும் சரி, iPhone 17 ஆர் 17 Proலையும் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும் ரெண்டு ஃபோன்லேயும். ஓகே, இதில் தான் போகுது, எனக்கு கேமரா தான் மெயின், நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், வீடியோ தான் எடுக்கணும், இல்லை ஒரு ஃபோட்டோகிராஃபி பண்ணுறேன் அப்படின்னா மட்டும் 17 Pro போங்க. இல்லை வீடியோ எடிட்டிங் வந்து நான் ப்ரொஃபஷனாக பண்ணுறேன், எனக்கு காசு பற்றி பிரச்சனையே இல்லைனா மட்டும் நீங்கள் ஹையஸ்ட் மாடல் வாங்கலாம். இப்போ என் தேவையே நார்மல் யூசேஜ்னா 15 போதுமானது ஆர் 16 போதுமானது. உங்கள் பட்ஜெட்டுக்கு அந்த டைமில் எது கம்மியாக இருக்கோ அதை பார்த்து வாங்குங்க. சும்மா 17ல் வந்து 120Hz இருக்குது, எனக்கு கண்டிப்பாக அது இல்லைனா என்னால் இதுவே பண்ண முடியாது அப்படின்லாம் போக தேவையில்ல. 60Hz iOSல ஸ்மூத்தாக தான் இருக்கும். அண்ட் உங்கள் பட்ஜெட்டையும் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணுங்கள். நான் ஐஃபோன் வாங்கணும்னு வந்துட்டேன், கொஞ்சம் கொஞ்சம் ஏற்றினா 17 கிடைக்கும், கொஞ்சம் ஏற்றினா 17 Pro கிடைக்கும், அப்படி கிடையாது. உங்களுக்கு என்ன தேவை? உங்களுக்கு 60Hz போய் யூஸ் பண்ணி பாருங்க ஷோரூமில். 60Hz ஸ்மூத்தாக இருந்தது, இதுவே எனக்கு ஓகே, எனக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரிலனா நீங்கள் 60Hz போங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வந்து ஒரு டிக் மார்க் போட்டு இதெல்லாம் இதில் இருக்குது. இப்போ என்னால் நிறைய சார்ஜ் போட்டுக்க முடியும், பெருசாக இன்வெஸ்ட் பண்ண போதில் ஒரு ஐஃபோனுக்கு வரப்போகிறேன் அப்படின்னா அரௌண்ட் 50Kக்கு உங்களுக்கு வந்து இப்போ 15 கிடைச்சாலே போதுமே. ஏன்னா அதுவே வந்து மோஸ்ட் ஆஃப் த பேருக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும். அதோட கேமராஸே வேற லெவலில் இருக்கும். 15 பற்றி ரிவ்யூ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சூப்பராக எடுக்கும், பேக்ரவுண்ட் பிளர்லாம் அதிலே செம்மையாக எடுக்கும், நைட்லையும் அதுவே நல்லா எடுக்கும்னும் போது நம்ம ஏன் எக்ஸ்ட்ரா காசு போட்டு அதில் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் இருக்குது அப்படின்னு வாங்கணும்? நமக்கு என்ன தேவைன்றதை பார்த்துட்டு கரெக்டாக அந்த பட்ஜெட்டில் என்ன அலைன் ஆகுதோ அதை வந்து வாங்குங்க. காசு இருக்குது அப்படின்னு நம்ம வந்து அப்கிரேட் பண்ணே போக தேவையில்ல. கண்டிப்பாக யூஸ் ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் காசு கொடுத்து ப்ரோ சீரிஸ் அந்த மாதிரி போங்க. இவ்வளோதான் என்னோட கருத்து. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆப்பிள் அட்வைஸ். See you in a new video.